எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டின் முதல் மனதின் குரல். நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனித்திருப்பீர்கள். ஒரு முறையும் மனதின் குரல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று இடம்பெறும். ஆனால் இந்த முறை நாம் ஒரு வாரம் முன்னதாகவே 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக 3வது ஞாயிற்றுக்கிழமையன்று சந்திக்கின்றோம். ஏனென்றால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று நமது குடியரசு தினமாகும். நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசுத் திருநாளுக்கான முதன்மையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த முறை வரும் குடியரசுத் திருநாள் மிகவும் விசேஷமானதாகும். இது பாரத நாட்டு குடியரசின் 75வது ஆண்டாகும். இந்த ஆண்டுதான் நமது அரசியல் அமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவெய்துகின்றன. நான் அரசியல் நிர்ணய சபையின் அனைத்து மாபெரும் ஆளுமைகளுக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள்தாம் நமது பவித்திரமான அரசியல் சாசனத்தை நமக்கு அளித்தார்கள். அரசியல் நிர்ணய சபை கூடிய காலத்தில் பல விஷயங்கள் குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்றன. அந்த விவாதங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த அங்கத்தினர்களின் சிந்தனை, அவர்களின் குரல் ஆகியன நமக்கெல்லாம் மிகப்பெரிய மரபுச் சின்னங்கள். இன்று மனதின் குரலில் அவர்களின் சில மகத்தான தலைவர்களின் குரல் பதிவுகளை உங்களுக்கு கேட்க அளிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் ஆம்பேட்கர் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கூறினார். அவருடைய உரை ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியை ஒலிக்கச் செய்கிறேன். So far as the ultimate goal is concerned, I think none of us need have any apprehensions. None of us need have any doubt. But my fear, நாம் அடைய வேண்டிய நிறைவான இலக்கை பொறுத்தமட்டில் நம்மில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இருக்க தேவையில்லை. யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஆனால் என்னுடைய அச்சமெல்லாம் நிறைவான எதிர்காலத்தை பற்றியதல்ல என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். இன்று நம் தேசத்தில் வாழும் பலதரப்பட்ட மக்களையும் ஒரு தீர்மானத்தோடு ஒற்றுமையை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த பாதையில் பயணிப்பதில்தான் சிரமமே இருக்கிறது. நிறைவு குறித்து எந்த சங்கடமும் கிடையாது. தொடக்கம் குறித்தே நமக்கு இருக்கும் சங்கடம். our difficulty is not with regard to the ultimate. Our difficulty is with regard to the beginning. நண்பர்களே, அரசியல் நிர்ணய சபை ஒன்றுபட்டு ஒருமித்த குரலில் ஒருங்கிணைந்த கருத்தோடு அனைவருக்குமான நலன் மீது பணியாற்றுவது குறித்துத்தான் பாபா சாஹேப் அழுத்தமளித்து வந்தார். நான் உங்கள் அனைவருக்கும் அரசியல் சட்டசபையின் மேலும் ஒரு ஒலிக்குறிப்பை ஒலிக்கச் செய்கிறேன். இந்த ஒலிக்குறிப்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடையது. இவர் நமது அரசியல் அமைப்புச் சபையின் தலைவராக இருந்தார். வாருங்கள், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குரலை செவிமடுப்போம். हमारा इतिहास बताता है और हमारी संस्कृति सिखाती है कि हम शांति प्रिय हैं और रहें. இயல்பிலேயே அமைதி பிரியர்களான நாம் அவ்வாறே இருந்து வந்தோம் என்பதையே நமது கலாச்சாரமும் நமது வரலாறும் நமக்கு கற்பிக்கின்றன. நமது சாம்ராஜ்யமும் நமது வெற்றியும் வேறு வகையானவை. நாம் மற்றவர்களை அடிமை தடைகளில், அது இரும்பாலானதாகட்டும் பொன்னால் ஆனதாகட்டும், எப்போதும் யாரையும் தடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதில்லை. நாம் மற்றவர்களை நம்மோடு கூடவே இரும்பு தடைகளால் அல்ல, அவற்றையும் விட அதிக உறுதியான ஆனால் அழகான சுகமான பட்டு இழைகளால் இருக்கின்றோம். அந்த பந்தத்தின் பெயர் தர்மம், கலாச்சாரம், ஞானம். நாம் இப்போதும் கூட அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். மேலும் நமது ஒரே நாட்டம், ஒரே விருப்பம் என்றால் உலகின் சுகத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவதற்கு உதவி புரிய முடிய வேண்டும். இன்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கும் வாய்மை, அகிம்சை என்ற பலமான ஆயுதங்களை உலகின் கரங்களில் அளிக்க முடிய வேண்டும் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தில் இருக்கும் உள்ளார்ந்த சக்தி தான் காலம் அளித்த வழிகளையெல்லாம் தாண்டி வாழும் சக்தியை நமக்கு அளித்து நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. நாம் நமது ஆதர்சங்களை முன்வைத்து வாழ்வுமேயானால் நம்மால் உலகிற்கு பெரும் சேவையாற்ற முடியும். अगर हम अपने आदर्शों को सामने रखे रहेंगे तो हम संसार की बड़ी सेवा कर पाएंगे. நண்பர்களே,
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மனித விழுமியங்களின் பால் தேசத்தின் அர்ப்பணிப்பு உணர்வு குறித்து பேசியிருந்தார். இப்போது நான் உங்களுக்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் குரல் பதிவை ஒலிக்கச் செய்கிறேன். வாய்ப்புகள் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்பது குறித்து அவர் உரையாற்றினார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் கூறினார், I hope, sir, that we shall go ahead with our work. அனைத்து இடர்களையும் தாண்டி நம்மால் நமது பணியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஐயா. இதன் வாயிலாக குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது பிரிவினருக்கோ உரித்தான தாய்நாடு என்று இல்லாமல் ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் சொந்தமான இனம், சாதி, பிரிவு, சமுதாயம் என்ற பேதங்களை எல்லாம் தாண்டிய மகத்தானதொரு இந்தியாவை நாம் உருவாக்குவோம். தங்களுடைய சிறப்பான திறன்கள், திறமைகளுக்கு உட்பட்டு அனைவருக்கும் பொதுவான மகத்தான தாய்நாடான தாய் திருநாட்டிற்கு சேவையாற்றும் வகையில் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். நண்பர்களே, அரசியல் சட்டசபையின் விவாதங்களின் இந்த மூலமான ஒலிக்குறிப்புகளை கேட்டு நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த கருத்துகளால் உத்வேகமடைந்து நாட்டு மக்கள் நமது அரசியலமைப்புச் சட்ட பிதாமகர்களும் பெருமிதப்படும் வகையிலானதொரு பாரத நாட்டை அமைக்க செயலாற்ற வேண்டும். நண்பர்களே, குடியரசுத் திருநாளுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனவரி 25ஆம் தேதியன்று தேசிய வாக்காளர் தினம். இந்த நாள் ஏன் முக்கியமானது என்றால், இந்த நாளன்றுதான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது, எலெக்ஷன் கமிஷன். நமது அரசியலமைப்புச் சட்ட நிறுவனர்கள் அரசியலமைப்புச் சட்டத்திலே நமது தேர்தல் ஆணையத்திற்கு மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள். தேசத்தில் 1951-52ஆம் ஆண்டில் முதன்முறையாக தேர்தல்கள் நடைபெற்றபோது தேசத்திலே மக்களாட்சி உயிர்த்திருக்குமா என்று சிலருக்கு ஐயப்பாடுகள் இருந்தன. ஆனால் நமது மக்களாட்சியானது அனைத்து ஐயப்பாடுகளையும் தவறானவை என நிரூபித்திருக்கிறது. ஐயம் திரிபர பாரதம் அல்லவா ஜனநாயகத்தின் தாயகம், மதர் ஆஃப் டெமோக்ரஸி. கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது, நிறைவானதாக ஆகியிருக்கிறது. அவ்வப்போது நமது வாக்களிப்பு செயல்பாட்டை நவீனப்படுத்தி பலப்படுத்தியும் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆணையமானது மக்கள் சக்திக்கு மேலும் சக்தியளிக்க வேண்டி தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தியது. பாரபட்சமற்ற தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு இருக்கும் அர்ப்பணிப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதிக எண்ணிக்கையில் நீங்கள் உங்கள் வாக்குகளின் உரிமையை பயன்படுத்துங்கள், எப்போதும் செய்யுங்கள். தேசத்தின் ஜனநாயக செயல்முறையின் அங்கமாக ஆகுங்கள். இந்த செயல்பாட்டிற்கு மேலும் வலுக்கூட்டுங்கள் என்று நாட்டு மக்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கிவிட்டது. தலைவணங்க வேண்டிய மக்கள் வெள்ளம், கற்பனை கெட்டா காட்சிகள், சமத்துவம், சகோதரத்துவத்தின் அசாதாரணமான சங்கமம். இந்த முறை கும்பமேளாவில் பல திவ்யமான இணைவுகளும் அரங்கேறுகின்றன. கும்பமேளாவின் இந்த உற்சவம் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை கொண்டாடுகிறது. சங்கம பூமியிலே அனைத்து பாரத மக்களும், அனைத்துலக மக்களும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த பாரம்பரியத்தில் எங்கேயும் எதிலேயும் எந்த வேறுபாடும் இல்லை, சாதிவாதம் இல்லை. இதிலே பாரத நாட்டின் தென்பகுதி மக்களும் வருகிறார்கள், கிழக்கு பாரதியர்களாகட்டும் மேற்கு பாரதியர்களாகட்டும் வருகிறார்கள். கும்பத்திலே ஏழை பணக்காரர்கள் என அனைவரும் இணைகிறார்கள். அனைவரும் சங்கமத்தில் சங்கமித்து புனித நீராடுகிறார்கள். ஒன்றுபட்டு அனைவருக்குமான உணவை உண்கிறார்கள், பிரசாதங்களை ஏற்கிறார்கள். ஆகையால்தான் கும்பம் என்பது ஒற்றுமையின் மகா கும்பமாக இருக்கிறது. பாரத நாடு முழுமையும் பாரம்பரியங்கள் எப்படி ஓரிழையில் இணைக்கின்றன என்பதை கும்பத்திற்கான ஏற்பாடுகள் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றன. வடக்கு முதல் தெற்கு வரை நம்பிக்கைகளை செயல்படுத்தும் வழிமுறைகளும் ஒன்று போலவே இருக்கின்றன. ஒருபுறம் பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக் மற்றும் ஹரித்வாரில் கும்பமேளாவின் ஏற்பாடுகள் நடக்கும் வேளையிலே மற்றொரு புறத்திலே
தென்னாட்டிலே கோதாவரி, கிருஷ்ணை, நர்மதை மற்றும் காவிரி நதிகளின் கரைகளிலே புஷ்கரம் நடக்கின்றன. இந்த இரு புனித தருணங்களும் நமது பவித்திரமான நதிகளோடு, மக்களின் நம்பிக்கைகளோடு இணைந்திருக்கின்றன. இதைப் போலவே கும்பகோணம் தொடங்கி திருக்கடையூர், குடவாசல் தொடங்கி திருச்சேரை வரை இருக்கும் பல ஆலயங்களின் பாரம்பரியங்கள் கும்பத்தோடு தொடர்புடையனவாக இருக்கின்றன. நண்பர்களே, இந்த முறை கும்பமேளாவிலே இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் பரவலாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இளைய தலைமுறையினர் தங்களுடைய பண்பாட்டோடு பெருமையுணர்வோடு இணையும் போது அதன் வேர்கள் மேலும் பலமடைகின்றன, அதன் எதிர்காலம் மேலும் பிரகாசமானதாக ஆகிறது என்பது நாம் உணர வேண்டிய மேலும் ஒரு உண்மை. இந்த முறை கும்பத்தின் டிஜிட்டல் காலடி தடங்களையும் பெரிய அளவிலே நம்மால் காண முடிகிறது. உலகளாவிய அளவில் மக்களுக்கு கும்பத்தின் மீது இருக்கும் பெருவிருப்பம் பாரத நாட்டவர் அனைவருக்கும் பெருமை தரும் விஷயம். நண்பர்களே, சில நாட்கள் முன்பு மேற்கு வங்கத்தில் கங்கா சாகர் திருவிழா பிரமாதமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கராந்தியின் புனிதமான தருணத்தில் இந்த திருவிழாவில் உலகனைத்திலுமிருந்தும் வந்த லட்சோப லட்சம் பக்தர்கள் புனித நீராடினார்கள். கும்பம், புஷ்கரம், கங்கா சாகர மேளாக்கள். நமது இந்த புனித காலங்கள் நமது சமூக சகோதரத்துவம், நல்லிணக்கம், ஒற்றுமை ஆகியவற்றை மேலும் வளர்ப்பவை. இந்த புனித காலங்கள் பாரத நாட்டவரின், பாரத நாட்டின் பாரம்பரியங்களோடு இணைந்தவை. நமது சாத்திரங்களும் கூட உலகிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கிற்கும் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றன. இதைப் போலவே நமது புனித காலங்களும் பாரம்பரியங்களும் கூட ஆன்மீகம், சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் என அனைத்து விஷயங்களுக்கும் சக்தியூட்டுகின்றன. நண்பர்களே, இந்த மாதம் நாம் பௌஷ சுக்ல துவாதசி தினத்தன்று பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் பிராண பிரதிஷ்டை புனித நாளின் ஓராண்டு நிறைவையும் கொண்டாடினோம். இந்த ஆண்டு பௌஷ சுக்ல துவாதசி ஜனவரி மாதம் 11ஆம் தேதியன்று வந்தது. இந்த நாளன்று லட்சோப லட்சம் ராமபக்தர்கள் அயோத்தியிலே ராம்லலாவின் தரிசனம் பெற்று அவருடைய நல்லாசிகளுக்கு பாத்திரர்கள் ஆனார்கள். பிராண பிரதிஷ்டை நடந்த இந்த துவாதசி பாரத நாட்டு கலாச்சார ஆன்மாவின் மீள் பிரதிஷ்டை நடந்தேறிய துவாதசியாகும். ஆகையால் பௌஷ சுக்ல துவாதசி ஒரு வகையில் பிரதிஷ்டை துவாதசி தினமாகவும் ஆகிவிட்டது. நாம் வளர்ச்சிப் பாதையில் செல்லும் அதே வேளையில் நமது மரபுகளையும் பேணி வர வேண்டும், அவற்றிலிருந்து கருத்தூக்கம் பெற்று முன்னேறிச் செல்ல வேண்டும். என் பிரியமான நாட்டுமக்களே, 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே விண்வெளித்துறையில் பல சரித்திர சாதனைகளை பாரதம் ஈட்டியிருக்கிறது. பாரத நாட்டு விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப்பான பெங்களூருவில் இருக்கும் பிக்செல் பாரத நாட்டின் முதல் தனியார் செயற்கைக்கோள் கூட்டமான ஃபயர்ஃப்ளையினை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது என்பதை இன்று நான் பெருமை பொங்க தெரிவிக்கிறேன். இந்த செயற்கைக்கோள் கூட்டம் பூமியில் இருக்கும் பொருள்களின் ரசாயன கட்டுமானத்தை அறியக்கூடியது. உலகின் மிக அதிக பிரிதிறனுடைய உயர் ரக நிறமாலை திறன் கொண்ட செயற்கைக்கோள் கூட்டம். ஹை ரெசல்யூஷன் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் இதுவாகும். இந்த சாதனை பாரத நாட்டை நவீன விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதன்மையானதாக ஆக்கியிருப்பதோடு இது தற்சார்பு பாரதம் என்ற திசையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடியெடுப்பாகும். இந்த வெற்றி நமது தனியார் விண்வெளித்துறையின் பெருகி வரும் வல்லமை மற்றும் நூதனத்துவத்தின் எடுத்துக்காட்டாகும். இந்த சாதனைகளுக்காக நான் பிக்சலின் குழுவினர், இஸ்ரோ மற்றும் இன்ஸ்பேஸ் அமைப்புகளுக்கும் ஒட்டுமொத்த தேசத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித்துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள். நமது விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைப்புச் செய்தார்கள். விண்வெளியிலே 2 விண்கோள்கள் இணைக்கப்படும் செயல்பாட்டைத்தான் விண்வெளியில் இணைப்பு, ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது.
பாரதம் இப்படி செய்யக்கூடிய 4வது நாடாக ஆகியிருக்கிறது. இதிலே நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, நமது விஞ்ஞானிகள் விண்வெளியிலே செடி வளர்த்து அவற்றை உயிர்ப்போடு இருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக இஸ்ரோவின் விஞ்ஞானிகள் காராமணி விதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று அனுப்பப்பட்ட விதைகள் விண்வெளியிலே முளைவிட்டிருக்கின்றன. இது மிகவும் உத்வேகம் அளிக்கவல்ல ஒரு பரிசோதனையாகும். எதிர்காலத்தில் விண்வெளியிலே காய்கறிகளை பயிர் செய்யும் பாதையும் திறக்கும். நமது அறிவியலாளர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டுடன் பணியாற்றி வருகிறார்கள் என்பதை நமக்கு இது எடுத்து காட்டுகிறது. நண்பர்களே, நான் உங்களோடு மேலும் உத்வேகம் தரவல்ல ஒரு முயற்சி பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஐஐடி மദ്രാஸின் எக்ஸ்டெம் மையம் விண்வெளியில் தயாரிப்பில் ஈடுபட புதிய உத்திகளின் மீது பணியாற்றி வருகிறது. இந்த மையம் விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கட்டடங்கள், உலோக நுரைகள், மெட்டல் ஃபோம்கள் மற்றும் கண்ணாடி ஒளி இழைகள், ஆப்டிகல் ஃபைபர்கள் போன்ற உத்திகளின் மீது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது. இந்த மையம் நீரில்லாமல் கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற புரட்சிகரமான செயல்பாடுகளையும் மேம்படுத்தி வருகிறது. எக்ஸ்டெம்மின் இந்த ஆய்வு பாரத நாட்டின் ககன்யான் மிஷன் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு வலு சேர்க்கும். இதன் வாயிலாக தயாரிப்புத் துறையில் நவீன தொழில்நுட்பத்திற்கான பாதையும் துலக்கப்படும். நண்பர்களே, இந்த சாதனைகள் அனைத்தும் பாரத நாட்டின் விஞ்ஞானிகளும் நூதனங்களை படைப்போரும் எதிர்கால சவால்களுக்கு தீர்வுகளை அளிக்கவல்ல தொலைநோக்காளர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றன. நமது தேசம் இன்று விண்வெளி தொழில்நுட்பத்தில் புதிய மைல்கற்களை நிறுவி வருகின்றது. நான் நமது நாட்டின் விஞ்ஞானிகள், புதுமைகளின் கண்டுபிடிப்பாளர்கள், இளவயது தொழில் முனைவோர் ஆகியோருக்கும் தேசத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கனிவான நாட்டுமக்களே, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே அலாதியான நட்பு குறித்த படங்களை நீங்கள் பல வேளைகளில் பார்த்திருக்கலாம். விலங்குகளின் விசுவாசம் பற்றிய கதைகளை கேட்டிருக்கலாம். செல்லப் பிராணிகளாகட்டும், வன விலங்குகளாகட்டும், மனிதர்களுடனான அவற்றின் உறவு பல வேளைகளில் திக்குமுக்காட வைக்கிறது. விலங்குகளால் பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வுகளை, அவற்றின் வெளிப்பாடுகளை மனிதனால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. விலங்குகளும் அன்பின் மொழியை புரிந்து கொள்ளுகின்றன, அதற்கேற்ப நடந்து கொள்ளுகின்றன. இந்த தருணத்தில் அசாமின் ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அசாமின் ஒரு இடமான நௌகாவில் நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான ஸ்ரீமந்த் சங்கரதேவர் பிறந்தார். இந்த இடம் மிகவும் அழகானது. இங்கே யானைகளின் மிகப்பெரிய தங்குமிடம் ஒன்று உண்டு. யானைகளின் கூட்டம் பயிர்களை நாசம் செய்வதும் இதனால் விவசாயிகள் உளைச்சலுக்கு உள்ளாவதுமான பல சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்து வந்தன. இதன் காரணமாக அக்கம்பக்கத்தில் இருக்கும் சுமார் 100 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த உளைச்சலுக்கு உள்ளானாலும் யானைகளின் உளைச்சலையும் இவர்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள். யானைகள் தங்கள் பசியாற்றிக் கொள்ளும் வகையில் பயிர்களை நாசம் செய்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகையால் கிராமவாசிகள் இதற்கான தீர்வினை ஏற்படுத்த ஹாத்தி பந்து, அதாவது யானைகளின் நண்பன் என்ற குழு ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த யானைகளின் நண்பர்கள் மிகுந்த புரிதலோடு செயல்பட்டு சுமார் 800 பீகா அளவு கொண்ட வறண்ட பூமியில் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டார்கள். கிராமவாசிகள் அனைவரும் இணைந்து நேப்பியர் ரக புல்லை நட்டார்கள். இந்த புல்வகை யானைகளுக்கு மிகவும் பிடித்தமானது. யானைகள் பயிர்களை அண்டுவது குறைந்து போனதுதான் இதனால் ஏற்பட்ட விளைவு. இது ஆயிரக்கணக்கான கிராமவாசிகளுக்கு பெரிய நிம்மதியை அளித்தது. அவர்களின் இந்த முயற்சி யானைகளுக்கு மிகவும் பிடித்து போனது. நண்பர்களே, நமது கலாச்சாரம் மற்றும் மரபு அக்கம்பக்கத்தில் இருக்கும் விலங்குகள், பறவைகளோடு அன்போடு வசிப்பதையே கற்பிக்கின்றன. நம் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், கடந்த 2 மாதங்களில் நமது தேசத்தில் 2 புதிய புலிகள் சரணாலயங்கள் இணைந்திருக்கின்றன. இவற்றில் ஒன்று சத்தீஸ்கடின் குரு காசிதாஸ் தமோர் பிங்களா
புலிகள் சரணாலயம், இரண்டாவது மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ராதாபானி புலிகள் சரணாலயம். என் இதயம் கனிந்த நாட்டு மக்களே, எந்த மனிதனிடம் தனது கருத்தின் மீது தீவிரமான உறுதி இருக்கிறதோ அவர் தனது லட்சியத்தை கண்டிப்பாக அடைவார் என்று சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை கூறினார். எந்த ஒரு எண்ணத்தையும் வெற்றியடையச் செய்ய நமது பேரார்வமும் முனைப்பும் மிகவும் முக்கியமான கூறுகளாகும். முழு ஈடுபாட்டோடும் உற்சாகத்தோடும் மட்டுமே புதுமைகள் படைத்தல், படைப்பாற்றல் மற்றும் வெற்றிக்கான பாதை கண்டிப்பாக திறக்கும். சில நாட்கள் முன்பாக சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளன்று வளர்ச்சியடைந்த பாரத இளம் தலைவர்களின் விவாதத்தில் பங்கு பெறும் பேறு எனக்கு கிடைத்தது. இங்கே தேசத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் வந்திருந்த இளைய நண்பர்களோடு என்னுடைய நாளனைத்தையும் கழித்தேன். ஸ்டார்ட் அப்புகள், கலாச்சாரம், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் கட்டமைப்பு போன்ற பல துறைகள் தொடர்பாக இளைஞர்கள் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நினைவில் கொள்ளத்தக்க நிகழ்ச்சியாக இது எனக்கு இருந்தது. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் 9 ஆண்டுகள் நிறைவேறின. நமது தேசத்தின் கடந்த 9 ஆண்டுகளில் உருவான ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களைச் சேர்ந்தவை. இது அனைத்து இந்தியர்களுக்கும் இனிப்பான செய்தி. அதாவது நமது ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பெரிய நகரங்களோடு தங்கிப் போய்விடவில்லை. சின்ன சின்ன நகரங்களின் ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவற்றிற்கு தலைமை தாங்குபவர்கள் பெண்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அம்பாலா, ஹிசார், காங்கடா, செங்கல்பட்டு, பிலாஸ்பூர், குவாலியர் மற்றும் வாஷிம் போன்ற நகரங்கள் ஸ்டார்ட் அப்புகளின் மையங்களாக ஆகி வருகின்றன எனும்போது மனதில் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடுகிறது. நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் கடந்த ஆண்டு ஸ்டார்ட் அப்புகளின் பதிவு 200% அதிகமாக ஆகியிருக்கிறது. கழிவுப்பொருள் மேலாண்மை, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஏற்பாட்டியல் போன்ற துறைகளோடு தொடர்புடைய ஸ்டார்ட் அப்புகள் தாம் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை வாடிக்கையான துறைகள் அல்ல என்றாலும் நமது இளைய நண்பர்களும் கூட வாடிக்கையை தாண்டிய சிந்தனை கொண்டவர்கள் இல்லையா? ஆகையால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து வருகிறது. நண்பர்களே, 10 ஆண்டுகள் முன்பாக யாராவது ஸ்டார்ட் அப் துறையில் நுழைய முற்பட்டால் அவர் வகை வகையான நையாண்டிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த ஸ்டார்ட் அப் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்பார். இன்னொருவரோ இதனால் என்ன ஆகிவிடும் என்பார். ஆனால் இப்போது பாருங்கள், ஒரே தசாப்தத்திலே எத்தனை பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் பாரத நாட்டில் உருவாக்கம் பெற்று வரும் புதிய சந்தர்ப்பங்களால் முழுமையாக பயனடையுங்கள். நீங்கள் உங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவுகளுக்கு புதிய இறக்கைகள் முளைக்கும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, நேரிய நோக்கோடும் சுயநலமற்ற உணர்வோடும் புரியப்படும் செயல்களைப் பற்றி நெடுந்தொலைவுகளிலும் பேசப்படுகிறது. நமது மனதின் குரலே கூட இதற்கான மிகப்பெரிய தளமாகும். நமது இத்தனை விசாலமான தேசத்திலே தொலைவான இடங்களிலும் கூட யாரோ ஒருவர் நல்ல பணியை ஆற்றுகிறார், கடமை உணர்வை தலையாயதாக கொண்டு செயல்படுகிறார் என்றால் அவருடைய முயற்சிகளை வெளிச்சம் போட்டு காட்ட இது மிகச் சிறப்பான மேடையாகும். அருணாச்சல பிரதேசத்தின் தீபக் நாபாம் அவர்கள் தனது சேவை வாயிலாக வித்தியாசமான எடுத்துக்காட்டை அளித்திருக்கிறார். தீபக் அவர்கள் இங்கே லிவிங் ஹோம் அமைப்பை நடத்தி வருகிறார். மனநோயாளிகள், உடல் பலவீனம் உடையவர்கள், வயதானோர் ஆகியோருக்கு இங்கே சேவை புரியப்படுகிறது. இங்கே போதைப்பொருள் பழக்கத்தில் சிக்கியவர்களும் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். தீபக் நாபாம் அவர்கள் எந்த ஒரு உதவியும் பெறாமல் சமூகத்தில் இருக்கும் ஏழைகள், வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், வீடில்லாதவர்கள் ஆகியோருக்கு துணை புரியும் இயக்கத்தை தொடக்கினார். இன்று இவருடைய சேவையானது ஒரு அமைப்பாக வடிவெடுத்திருக்கிறது. இவருடைய அமைப்புக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கின்றன. லட்சத்தீவுகளில் கவரத்தி தீவில் செவிலியராக பணியாற்றும் கே ஹிண்டும்பி அவர்களின் சேவை மிகவும் உத்வேகம் அளிக்கவல்லது. 18 ஆண்டுகள் முன்பு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்றும் கூட அதே கருணை, அதே அன்போடு
அன்றுபோல் இன்றும் மக்களின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். லட்சத்தீவுகளைச் சேர்ந்த கேஜி முகம்மது அவர்களின் முயற்சியும் கூட அற்புதமானது. இவருடைய உழைப்பின் காரணமாக மினிகாய் தீவின் கடல்சார் சூழல் அமைப்பு பலப்பட்டு வருகிறது. இவர் சுற்றுச்சூழல் பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பல பாடல்களை எழுதி வருகிறார். இவருக்கு லட்சத்தீவுகளின் சாகித்ய கலா அகாடமி தரப்பிலிருந்து மிகச்சிறந்த நாட்டுப்புற பாடல் விருதும் கிடைத்திருக்கிறது. கேஜி முகம்மது அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இங்கே இருக்கும் அருங்காட்சியகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகிறார். நண்பர்களே, மேலும் ஒரு பெரும் நற்செய்தி அந்தமான் நிக்கோபார் தீவுக் கூட்டத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. நிக்கோபார் மாவட்டத்தில் தூய்மையான தேங்காய் எண்ணெய்க்கு தற்போதுதான் GI டேக் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. தயாரிப்போடு தொடர்புடைய பெண்களோடு இந்த எண்ணெயை ஒருங்கிணைத்து சுய உதவிக் குழுவாக ஆக்கி வருகிறார்கள். இவர்களுக்கு சந்தைப்படுத்தல் மற்றும் பிராண்டிங் துறைகளில் விசேஷ பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. நமது பழங்குடியின சமூகங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமளிக்கும் நோக்கில் இது பெரியதொரு அடியெடுப்பாகும். எதிர்காலத்தில் நிக்கோபாரின் தூய தேங்காய் எண்ணெய் உலகெங்கிலும் கொடிகட்டி பறக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. மேலும் இதிலே மிகப்பெரிய பங்களிப்பு அந்தமான் நிக்கோபாரின் பெண்கள் சுய உதவிக் குழுவினுடையதாக இருக்கும். எனதருமை நாட்டுமக்களே, ஒரு கண நேரம் நீங்கள் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். கோல்கத்தாவில் ஜனவரி மாத நேரம். 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருக்கிறது. இங்கே பாரத நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சீற்றமும் உச்சத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக நகரத்தின் அனைத்து இடங்களிலும் போலீசாரின் கண்காணிப்பு மும்முரமாக இருக்கிறது. கோல்கத்தா நகரின் நடுவே ஒரு வீட்டின் அருகே போலீசாரின் கண்காணிப்பு அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையே நீளமான பிரவுன் கோட்டும் முழுநீள கால் சட்டையும் கருப்பு தொப்பியும் அணிந்த ஒரு நபர் இரவின் இருளில் ஒரு பங்களாவிலிருந்து காரில் வெளியேறுகிறார். பலமான பாதுகாப்பு நிறைந்த பல காவல் தடுப்புகளை கடந்த அந்த கார் ஒரு ரயில் நிலையமான கோமாவை அடைகிறது. இந்த நிலையம் இப்போது ஜார்க்கண்டில் இருக்கிறது. இங்கிருந்து ரயிலில் ஏறி அவர் பயணிக்கிறார். இதன் பிறகு ஆப்கானிஸ்தானை கடந்து அவர் ஐரோப்பாவை சென்றடைகிறார். இவை அனைத்தும் ஆங்கிலேயர்களின் தீவிரமான கண்காணிப்பை தாண்டி அரங்கேறுகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ஏதோ திரைப்படக் காட்சியைப் போல தெரியலாம். இத்தனை தைரியத்தோடு செயல்பட்ட அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எண்ணமிடலாம். உள்ளபடியே இந்த மனிதர் வேறு யாருமல்ல, நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களேதான். ஜனவரி மாதம் 23ஆம் தேதியை, அதாவது அவருடைய பிறந்த நாளை இப்போது நாம் பராக்கிரம் திவஸ் என்ற வகையில் கொண்டாடுகிறோம். அவருடைய வீரத்தோடு தொடர்புடைய இந்தச் சம்பவத்திலும் பராக்கிரமத்தின் காட்சி நமக்கு பளிச்சிடுகிறது. எந்த வீட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை திக்குமுக்காடச் செய்து தப்பிச் சென்றாரோ அவருடைய அதே வீட்டிற்கு சில ஆண்டுகள் முன்பு நான் செல்ல நேர்ந்தது. அவர் அப்போது பயன்படுத்திய அந்த கார் இப்போதும் இருக்கிறது. அந்த அனுபவம் எனக்கு மிகவும் விசேஷமானது. சுபாஷ் பாபு ஒரு தொலைநோக்காளர். சாகசம் என்பது அவரது இயல்பிலேயே அமைந்திருந்தது. இது மட்டுமல்ல, அவர் மிகத் திறமையான நிர்வாகியும் கூட. வெறும் 27 வயதில் அவர் கோல்கத்தா மாநகராட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனார். அதன் பிறகு நகரத்தந்தை பொறுப்பையும் நிர்வகித்தார். ஒரு நிர்வாகி என்ற முறையிலேயும் கூட அவர் பல பெரும் பணிகளை ஆற்றினார். குழந்தைகளுக்கு பள்ளிகள், ஏழை குழந்தைகளுக்கு பால் விநியோகம் மற்றும் தூய்மையோடு தொடர்புடைய அவருடைய முயற்சிகள் இன்றும் கூட நினைவில் கொள்ளப்படுகின்றன. நேதாஜி சுபாஷ் அவர்களுக்கு வானொலியோடு நெருங்கிய உறவு இருந்து வந்தது. அவர் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை நிறுவினார். இதை கேட்க மக்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார்கள். அவருடைய அறைகூவல்களால் அந்நிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஒரு புதிய சக்தி பிறந்தது. ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், வங்காளி, மராட்டி, பஞ்சாபி, பஷ்தோ, உருது ஆகிய மொழிகளில் செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பு செய்யப்பட்டன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு
நான் தலைவணங்குகிறேன். நாடெங்கிலும் இளைஞர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் சுபாஷ் பாபுவை பற்றி அதிக அளவில் படிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து உத்வேகம் அடைந்து வர வேண்டும் என்பதுதான். நண்பர்களே, மனதின் குரலின் இந்த பதிவு ஒவ்வொரு முறையும் தேசத்தின் சமூக முயற்சிகளோடு, உங்கள் அனைவரின் சமூக விருப்பங்களோடு இணைக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அதிக எண்ணிக்கையில் உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள் எனக்கு கிடைத்து வருகின்றன. ஒவ்வொரு முறையும் இவற்றைக் கண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டின் மீதான எனது நம்பிக்கை மேலும் வலுக்கிறது. நீங்கள் அனைவரும் இதைப் போலவே அவரவருடைய பணிகளால் பாரதத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கத் தொடர்ந்து முயல வேண்டும். இந்த முறை மனதின் குரலில் இம்மட்டே. அடுத்த மாதம் பாரத நாட்டவரின் சாதனைகள், உறுதிப்பாடுகள் மற்றும் வெற்றிகளின் புதிய கதைகளோடு மீண்டும் சந்திப்போம். பல பல நன்றிகள். வணக்கம்.